இது 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 வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. இப்போ நீங்கள் சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு, அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க, உனக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம். யோசிக்க வேண்டிய விஷயம், ஆனால் ஜாலியாக சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கோம். நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு, அப்புறம் அதை எடுத்து வேறு ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருவீங்க. ஸோ அதனால் உள்ளபடி நல்ல கேள்வி தான். பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்குது. அதுக்கு தான் சார் என்னன்னா சிசி, நம்ம கலைஞர்களா இருக்கும் பொழுது நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம சிலது பேசலாம். ஆமாமா, இல்ல என்னன்னா அதான் அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினாரு. பட் தனிப்பட்ட முறையிலலாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படியும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி மிஷ்கின் சார் கிட்டயுமே நான் சொன்னேன், அவர் இந்த படத்தில் பாடி அவர் சூப்பர் நடிச்சிருக்காரா, சூப்பர் அப்படின்னு தான். ஸோ கலைஞர்கள் என்னென்ன இப்போ பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி, அவர் இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உள்ள எதுவுமே இருக்காது. அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம இருக்கணும். ஸோ அதனால் இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே என்ன மனிதர்களாக படாத கஷ்டம் கிடையாது. இல்லை, நிறைய இடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ அதனால் அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஷ்கின் சார் பாடினதுக்கு வரேன். எனக்கு வந்து பொதுவாகவே முதல் படத்துலேருந்தே அவருடைய வாய்ஸில் ஏதோ அவர் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆள். என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்பிரமணியம் சொல்லி ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும், சங்கீத கலாநிதி, ரொம்ப பெரிய இசையில் வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க. ஸோ அவரும் மிஷ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, மியூசிக் பற்றி பேசுவாங்க, லிட்ரேச்சர் பற்றி பேசுவாங்க. நான் பேசும்பொழுதுமே வந்து உங்களுக்கு சொல்லி தெரியணுன்றல அவ்வளோ ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணாத விஷயமே கிடையாது. மியூசிக்னு வரும்பொழுது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா. ஸோ அந்த தயக்கம் இருந்தது. இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புகிறோமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கே, இந்த இடம் கையில் வந்ததெல்லாம் காணாமல் போகுது, இந்த லைனில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர். ஆக்சுவலாக அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு படத்தில் கேட்டேன், ஒருத்தங்க ப்ளே பண்ணி காமிச்சாங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ அதனால் அவர் மியூசிக்குமே கற்றுக்கிறார், மியூசிக் படிக்க கூட செய்வாருன்றத கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு மியூசிஷியனாக தான் அவரை பாட கூப்பிட்டேனே தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல. ஆக்சுவலாக ஒரு சிங்கராக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் பாடினான்றது தான் ஐடியா. தேங்க்யூ. டைரக்டர் சார், இப்போ லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜுங்கிறது ஒரு சமூகத்தில் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்கி திருமணம் செய்கிறது. லவ் மேரேஜுங்கிறது சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்கிறது. இப்போ இது லவ் மேரேஜ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் படம் எடுத்துறீங்களா, இல்லை தவறுன்னு சொல்லி படம் எடுக்கிறீங்களா? இல்லை சார், எது ரைட் எது தப்புன்னு சொல்கிறது அளவுக்கு நான் இல்லை சார், எனக்கு அது ஐடியா இல்லை. நான் ஜாலியாக ஒரு படம் பண்ணுன்ற ஜோனில் தான் எடுத்தது சார். இந்த படத்தில் கருத்தோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் மேரேஜை ஆதரிக்கிற மாதிரியோ சரி, அரேஞ்ச் மேரேஜ் எதிர்த்து பேசுகிற மாதிரியோ இல்லை, அது அப்படி இல்லை. பட் பர்சனலாக கேட்டிங்கன்னா வேணால் சொல்லலாம் சார். பர்சனலாக லவ் மேரேஜ் ஒரு பெட்டர் சாய்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது பெட்டராக இருந்திருக்கு. நான் லவ் மேரேஜ் பண்ணேன், எனக்கு பெட்டராக இருந்துச்சு. எல்லாரும் அதே மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம். டாக்டர் சார், சார் லவ் மேரேஜ் அதில் லவ்வில் மேலே வந்து ஒரு அண்டர்ஃபீல் கோடு வருது. ஏன் அந்த அண்டர்ஃபீல்? ஏன்னா வந்து இப்போ நம்ம படித்தோன்னு வச்சிங்களேன், பாதியில் நிப்பாட்டினா அந்த கோடு போடுவாங்க. ஏன் அந்த கோடு? ஒருவேளை லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலையா? சார் உண்மையை சொல்லணும்னா இதுக்கு ஏதாவது இன்டெலெக்சுவலாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது சார். சொல்லுங்கள். ஜெனுனாவே டிசைனர் தான் சார் பண்ணார். இது இதுலேருந்து ஏதாவது எடுத்து சொன்னால் சூப்பராக இருக்கும், ஏதாவது கண்டென்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு டக்குன்னு தோண மாட்டேங்குது, அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக வரல சார். ஐயா வந்து சொல்லிட்டுருப்பா டக்குன்னு, எனக்கு வர மாட்டேங்குது. உண்மையாகவே டிசைனர் பண்ணி கொடுத்தாரு சார். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், ரொம்ப இது பார்க்குற ராசி பார்க்குற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், இங்கே கூட இருக்காரு, சொல்ல விரும்பல. அவர் வந்து மேலே இழுத்து இருக்கு, இது கீழே இறங்கி இருக்கு, என்ன ராசி பார்த்தீங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் இப்போ 8-10 வருஷம் சினிமாவில் இருக்கு, இப்படி ஒரு ராசி யாருமே சொன்னது இல்லையே, எப்படின்னு யோசிச்சாரு. இப்போ நீங்கள் அதை கேட்கும் போது எனக்கு அதுதான் சார் ஞாபகம் வருது. பட் ரேண்டமாக டிசைனர் பண்ணார் சார், எல்லோ டூத், ஒரு கேரளா டிசைனர் சார். மியூசிக் டாக்டர் சார் எப்பவுமே வந்து மிஷ்கின் சார் வந்து இளையராஜா பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டே இருப்பார். அவர்கிட்ட கேட்டால் பாடல்கள் வந்து என்ன வேணா சொல்லுவார். ஸோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா, இல்லை அவர் பண்ணுற பாட்டு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரா, மென்ஷன் பண்ணியிருந்தாரா ஏதாவது? என்ன உங்கள் லாஸ்ட் இது என்னன்னா இளையராஜாவுக்காக தான் நான் பாடுவேன்னு ஏதாவது சொல்லியிருந்தாரா?
இல்லை அவர் நம்மளுக்கா பாடியிருக்காரு அப்படி இல்லை. அதாவது என்னன்னா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்க கேள்வின்னா, அவர் வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ற ஒரு கலைஞரா இளையராஜா சார் தான் இருக்காரு. மற்றவங்களுக்கு எப்படி பாடுறாரு அப்படின்றதான் உங்க கேள்வியா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா நம்ம எல்லாருமே இப்போ நானுமே வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன்னு ரிலீஸ் ஆகலாது. பட் இளையராஜா சார் வந்து ஒரு ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரி, அவர் ஒளி வந்து யார் மேலேயுமே படாமல் இருக்காது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் ஒரு ஃபேனாக தான் அவரை சொல்கிறேன். அண்ட் சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரியில்ன்ற முறையில். பட் மிஷ்கின் சார் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டார் என்கிட்டேருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி இவன் அனுப்புவான் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் நம்ம அனுப்பின பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த பாட்டுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாமே, ஜாலியாக ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான். பொதுவாகவே அவரை பற்றி நான் மிஷ்கின் சாரை பற்றி ஒன்று கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அவர் வந்து சினிமாவை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசுறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆள், அவருக்கு ஐ மீன் ஒரு ஃபன்னியாக இருக்க மாட்டார், ஜோவிலாக இருக்க முடியாதுன்றல ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சனாக தான் எனக்கு தோணார் என்னோட இன்ட்ராக்ஷன்லேருந்து. அண்ட் இளையராஜா சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ். பட் உங்களுக்கும் தெரியும் நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு புள்ளியில இணைஞ்சோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி பிடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு. சார் மிஷ்கின் சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரா பாடுறதுக்கு? 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டார். ஆக்சுவலாக அவர் பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டார், வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்னா அடுத்த ஒரு ஷூட் இருந்தது, ரொம்ப அருமையாக பாடினார். சார் மிஷ்கின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வருவார். லாஸ்ட்டு ஒரு மேடையில் வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டு 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னார். நீங்கள் என்ன கூப்பிட்டு பார்த்தீங்களா? இல்லை எனக்கு அதை பற்றி தனிப்பட்ட கருத்து எனக்கு தெரியவும் தெரியாது. தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியல. சார் மைக் சார், நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னை இல்லத்தில் நிறைய காதல் திருமணம், இப்போ கூட காதல் திருமணம் நடந்திருக்கு. உங்களோட தனிப்பட்ட பார்வையில் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்? தனிப்பட்ட முறையில் லவ் இல்லாமல் மேரேஜ் ஒர்க் ஆகாது, அது தெரிஞ்ச ஒரு விஷயம். காலம் மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி படங்களும் மாறிக்கிட்டு இருக்கு. படங்கள் மாறுறதே மக்களுக்காக தான், மக்களும் மாறிட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ லவ் தான். ஆக்சுவலி லவ் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே 2 விதமான ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போயிட்டே இருக்கு. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போக போக லவ்லேயும் கமிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த படத்தில் ஏதாவது மெசேஜஸ் இருக்கா? மேம் மெசேஜ் நம்ம ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த மெசேஜ் அளவுக்கு நம்ம சீரியஸாக பேசல அந்த விஷயத்தை, அதையுமே ஜாலியாக தான் பேசியிருக்கோன்றதுனால அது மெசேஜாக எடுத்துக்க முடியல. பட் கண்டிப்பாக டேக் அவே இருக்கு மேம். ஆப்வியஸாக அவங்கவுங்க சாய்ஸ் தான். நான் இப்போ என்னோட சாய்ஸ் தான் சார் ஃபஸ்ட்டு சார் கேட்ட சார் கிட்டே சொன்னேன். லவ் மேரேஜ் இஸ் மை சாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்கவுங்க சாய்ஸ்க்கு விட்டுறது பெட்டர். இப்போ வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் லவ் பண்ண ஒருத்தவங்க கிடச்சாங்க, என்ன லவ் பண்ணாங்க திரும்பன்ற போது எனக்கு அது மேரேஜுக்கு போய் நின்றுச்சு. நான் வாய்ப்பு கிடைக்காம சுற்றிட்டு இருந்தால் வந்து நான் லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்க மாட்டேன் சார்கிட்ட, அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டுன்னு இருப்பேன். எங்கள் அப்பா காலில் போய் விழுந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு கேட்டிருப்பேன். ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான், எது கிடைக்குதோ எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதை சூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் எனி திங் இஸ் பெட்டர், போத் இஸ் தேர் சாய்ஸ் தான் மேம்.